Okay, student, exercise 6.4, find the value of the following. Sin 49 degree, இங்கே minute கிடையாது, அப்போ sin table 49 degree க்கு நேரா. So see 49 degree, where is here? 49 degree 0 minute, எங்கே minute கொடுக்காலும் நான் 0 minute எடுத்துக்கணும், அப்போ 49 degree எங்கே மேட்ச் ஆகுது இந்த இடத்துல. So 0.7547, answer is finished. Second one, cosல பாருங்க 74 degree 39 minute. அப்போ 74 டிகிரி மினிட் வந்து மல்டிபிள் ஆஃப் 6ல் கிடையாது, அப்போ மல்டிபிள் ஆஃப் 6 சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் இன் மல்டிபிள் ஆஃப் 6. ஸோ அப்போ 6 6 ஆர் 36, 7 6 ஆர் 42. ஸோ 36 42. ஸோ அப்போ பிஃபோர் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 36 இதுக்கு பிஃபோர் வேல்யூ என்னன்னா 36. ஸோ அப்போ 36. ஸோ வி வாண்ட் 39. அப்போ ஆட் இஸ் பேலன்ஸ் 3 மினிட். ஓகே, இதோட நம்ம 3 ஆட் பண்ணால் 39 கிடைக்கும். ஸோ இப்போ இது 74 டிகிரி 36 மினிட்டுக்கு நேராக நமக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள். காஸ்ட் டேபிள் பார்க்கணும். ஸோ காஸ்ட் டேபிளில் 74 டிகிரி 36. ஸோ 74 டிகிரி அப்படியே கொண்டு வாங்க. இங்கே வந்து 36 எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ பாருங்கள் 36 மேலே 74, இங்கே வந்து 36 எங்கே மீட் ஆகுதுன்னா 0.2656. நெக்ஸ்ட்டு 3 மினிட். ஸோ மீன் டிஃப்ரெண்ட் இங்கே வந்து நம்ம வேல்யூ தான் ஃபைன் பண்ணுறோம். அப்போ வேல்யூ ஃபைன் பண்ணும்போது இங்கே தான் பார்க்கணும், கீழேருந்து தான் மேலே போகணும். சாரி, மேலேருந்து கீழே பார்க்கணும். ஓகே சாரி, நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணும்போது மீன் டிஃப்ரென்ஸ் அதே 74 டிகிரி தான்டா. 74 டிகிரி மீன் டிஃப்ரென்ஸ் 3 தான் இருக்குது. ஸோ வேல்யூ ஃபைன் பண்ணும்போது மீன் டிஃப்ரென்ஸ் மேலேருந்து கீழே பார்க்கணும்டா. ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா கீழேருந்து மீன் டிஃப்ரென்ஸ் மேலே பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் 74 டிகிரிக்கு நேராக அப்படியே 3 இந்த இருக்குது, 3 மேலேருந்து தான் பார்க்கணும். அப்படியே எங்கே மீட் ஆகுது அப்படின்னா 8ல் மீட் ஆகுது. பாருங்கள் 74 டிகிரி இங்கே 3 எங்கே மீட் ஆகுது அப்படின்னா 8ல். ஸோ அப்போ 8 காசுனால சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடைச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த 3rd 4th சம்னா யூ வில் டூ. ஓகே, இது வந்து தீட்டா கொடுத்துட்டு வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா. இப்போ செகண்ட் சம் பாருங்கள், வேல்யூ கொடுத்துட்டாங்க, தீட்டா கண்டுபிடிக்கணும். வேல்யூ இஸ் கிவன், தீட்டா ஃபைண்ட். அப்போ 0.9975 சைன் டேபிளில் பார்க்கணும். இது 75ங்கிறது சைன் டேபிளில் கிடையாது. அப்போ இதுக்கு பக்கத்தில் ஏன்னா சைனை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுனால இதை விட கம்மியான உள்ள வேல்யூ எடுத்துக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படி எடுத்தால் தான் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 75 கிடைக்கும். இதோட அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ இதோட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ 74. ஸோ இதோட 1 ஆட் பண்ணால் நமக்கு 75 கிடச்சிடும். இப்போ 0.9974 சைன் டேபிளில் பார்க்கணுங்க. ஸோ இந்த இருக்குது 0.9974. இதுக்கு நேர் இருக்கக்கூடிய டிகிரி பாருங்கள், 0.9974 டிகிரி வந்து 85 டிகிரி. மினிட் வந்து அதுக்கு நேராக பாருங்கள் 54 மினிட். ஸோ 85 டிகிரி 54 மினிட் இந்த வேல்யூ எடுத்து பேலன்ஸ் இப்போ 1. அப்போ தான் நம்மளுக்கு 95 கிடைக்கும். ஸோ அப்போ 1க்கு மீன் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், தீட்டா வேல்யூ கேட்கும்போது மேலேருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது கீழேருந்து பார்க்கணும். சாரி, கீழேருந்து தீட்டா வேல்யூ கேட்கும்போது பாருங்கள் அதே இப்போ டிகிரி என்னடா வச்சுருக்கோம் 85 டிகிரி. அப்போ 85 டிகிரிக்கு நேராக மீன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1 இந்த இருக்குது. ஸோ கீழேருந்து அப்படியே மேலே பார்க்கணும். மேலே எந்த இருக்க 1னா 3. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கேயும் 3 இங்கே 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 இருக்கும்போது ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. அப்போ மீன் டிஃப்ரென்ஸ் தீட்டாவை கேட்கும்போது கீழேருந்து மேலே போகணும். ஓகே, அப்போ 1 இந்த இருக்குது. இப்போ 1க்கு மேலே மீன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 3. ஸோ 3ன்னு போட்டுருக்காங்க. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது 2 என்னது ஆட் பண்ணாலும் பாருங்கள். இப்போ 75 தானே கேட்டிருக்காங்க இப்போ ஆங்கிள். அப்போ என்ன வரும் 85 டிகிரி 57 மினிட். காஸ் தீட்டாவை பார்த்துட்டிங்கன்னா 63 கொடுத்துருக்காங்க. 0.6763க்கு ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ காசை பொறுத்த வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இதை விட பிக்கஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் நம்பர் இது தான். இதில் வந்து 69. அப்போ 69லேருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும், வி வாண்ட் 63. அப்போ 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு நேராக டிகிரியும் மினிட்டையும் பார்க்கணும். காஸ் டேபிளில் பாருங்கள் 67 0.6769 இதுக்கு நேராக இருக்கக்கூடிய டிகிரி 47 டிகிரி, மினிட் வந்து 24 எழுதியாச்சா. இப்போ 6க்கு பார்க்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது கீழேருந்து மேலே போகணும். அப்போ அதே 47 டிகிரி 6 தான் இருக்குது. 6க்கு மேலே மீன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது 3. ஓகே, மீன் டிஃப்ரென்ஸ் இங்கே கீழே இருந்தால் மேலே போகணும். இப்போ 6 தான் இருக்குது. அதுக்கு நேராக மீன் டிஃப்ரென்ஸ்னு 3.
ஓகே, இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே தான் சப்ராக்ட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு 63 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி டேனுக்கும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, டேனை பொறுத்த வரைக்கும் ஸோ சைனுக்கும் டேனுக்கும் இதை விட கம்மியான வேல்யூ எடுத்தால் தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும்டா. பட் காசு பொறுத்த வரைக்கும் இதோட பிக்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ கிவன் வேல்யூவோட பிக்கஸ்ட் நம்பர் எடுக்கும்போது சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்கே 20 இருக்குது, இதோட லெஸ் வேல்யூ எடுத்தால் தான் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். இதனால் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ கரெக்டாக இல்லை, 20 கரெக்டான இங்கே வேல்யூ இல்லை அப்படின்னா 17 எடுத்தால் தான் 3 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 20 கிடச்சிடும். ஓகே, இப்போ ஃபைண்ட் த வேல்யூ 65 டிகிரி 39 மினிட். ஸோ இது எல்லாமே நம்ம இப்படி ஃபைன் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த 3 வேலையை எடுத்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. Fourth sum, find the angle made by a ladder of length 5 meter with the ground if one of it is 4 meter away from the wall and the other end is on the wall. So இங்கே வந்து angle find பண்ணணுமா, theta value. Okay, so this is a ground, this is a wall, so ladder is this one. அப்போ make என்னது right angle triangle. So ladder of length na this hypotenuse, this is a 5 cm 5 meter. So one of it is end is 4 meter. So இதுதான் one of it is end away from the wall இருக்கக்கூடிய one of end is எவ்வளவுனா இதுதான் 4 meter. This is a 4 meter. ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த ரேஷியோ யூஸ் பண்ணுறது, காஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேபிள்ஸ் மொத்தமாகவே 3 ரேஷியோடைய டேபிள்ஸ் தான் இருக்குது. என்னென்னா சைனுக்குரிய டிக்னாமினேட் டேபிள் இருக்குது, காசு டேன் 3 தான் டேபிள்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ சைன் இருக்குது நம்மளுக்கு டேபிளில், காஸ் டேபிள் இருக்குது, டேன். அப்போ இதில் எதை யூஸ் பண்ணலாம், எந்த டேபிளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சைனுக்கு யூஸ் பண்ணுறேன்னா சைன் தீட்டா இங்கே இருக்கா, இது வந்து ஆங்கிள் மேக் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டா, ஆங்கிளுக்கு வந்து நேம் தீட்டான்னு கொடுத்துருக்கேன்டா. அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ், தீட்டா வழி தான் ஃபைன் பண்ண. தீட்டா வழியும் தெரியாது, ஆப்போசிட் வழி ஏபி அதுவும் நமக்கு தெரியாது, பட் ஹைப்போடெனியஸ் மட்டும் தெரியும். ஸோ ஒரே ஒரு வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்ம என்னது இந்த 2 வேல்யூ அன்னோன், 2 வேல்யூ அன்னோன் வேல்யூவாக இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ தான் நோனாக இருக்குது. அப்போ ஃபைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ 2 வேல்யூ நம்மளுக்கு நோன் வேல்யூவாகவும் ஒரே ஒரு வேல்யூ அன்னோன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அப்போ இங்கே ரெண்டுமே என்னது அன்னோன் வேல்யூவாக இருக்கனால ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ், தீட்டா வழியும் அன்னோன், அதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அட்ஜசன்ட் தெரியுமா, இந்த இருக்குது அட்ஜசன்ட். ஏன்னா இது ஆப்போசிட்னா இது அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட் தெரியும், ஹைப்போடெனியஸ் தெரியும். அப்போ பாருங்கள் 2 வேல்யூ நம்மளுக்கு நோனாக இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ தான் அன்னோன், இதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ நம்ம காஸ் தீட்டாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேர்னை பார்த்தீங்கன்னா டேர்னும் உங்களுக்கு வராது, அப்போ காஸ் தீட்டா தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ பாருங்கள் 2 வேல்யூமே நோனாக இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ தான் அன்னோனாக இருக்குது. அப்போ இதை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். அட்ஜசன்ட் மீன்ஸ் 4, ஹைப்போடெனியஸ் 5. ஏன்னா திஸ் இஸ் ஆப்போசிட், இங்கே தான் ஆங்கிள் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஃப்ராக்ஷன் டிவிஷன் டிவைட் பண்ணோம்னா 0.8 கிடைக்கும். இந்த 0.8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4 டிஜிட் வர மாதிரி 0.88 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம காஸ் டேபிளில் போய் பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், காசை பொறுத்த வரைக்கும் இதை விட பிக்கஸ்ட் நம்பரை தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம சப்ராக்ட்னா இது கரெக்டாக கிடையாது. ஏன்னா 0.800 இருந்துச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம். பட் இங்கே இல்லாதப்போ இதை விட பிக்கஸ்ட் நம்பராக எடுக்கணும். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் நம்பர் 0.8007 வேணால் நீங்கள் போய் பாருங்கள் காஸ் டேபிளில். அப்போ இதில் வந்து 7 மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 7லேருந்து தான் வேணால் காஸ் டேபிளில் பாருங்கள் 0. இந்த பாருங்கள் 0.8007 தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் பாருங்கள் வேறு எதுவுமே கிடையாது, இது அதை விட பிக்கஸ்ட்டாக இருக்குது. அப்போ 0.8007 இதிலேருந்து நம்ம ஒரு 7 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னது 7 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 0.8007க்கு நேராக நமக்கு என்ன டிகிரி இருக்குன்னு பாருங்கள் 36 டிகிரி. மினிட் வந்து அதுக்கு நேராக 48. ஸோ எழுதியாச்சு. இப்போ மீன் டிஃப்ரென்ஸ் நம்ம என்னது ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், கீழேருந்து மேலே போகணும் மீன் டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள் மீன் டிஃப்ரென்ஸ் அதே 36 டிகிரியில் அப்படியே 7 வந்துருச்சா, நமக்கு 7 தானே ஃபைன் பண்ணோம். அப்போ 7க்கு கீழேருந்து மேலே பார்க்கணும். அப்படியே 7க்கு மேலே என்ன இருக்குது 4. ஸோ அப்போ 7லேருந்து நம்ம மீன் டிஃப்ரென்ஸ் வாங்கும்போது 4 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி 52 மினிட். ஸோ இது ரெண்டையும் நம்ம அப்போ தான் சப்ராக்ட் பண்ணும்போது 800 கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் சம். In the given figure HT shows the height of the tree standing vertically. ஸோ HT அப்படிங்கிறது ஹைட்டை மீன் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து HTங்கிறது ஹைட்டு. ஃப்ரம் த பாயிண்ட் P the angle of elevation of the top of the tree. ஸோ அதோடைய ஆங்கிள் வந்து எங்கே மீன் ஆகுதுன்னா இந்த ஆங்கிள் பியில் வந்து மேக் ஆகுது. அண்டு
tree measure 42 degree. இங்கே வந்து அந்த angle வந்து 42 degree. Distance out to the tree 60 meters. So this is a 60 meter. ஸோ அவங்களே இந்த ஃபிகர் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டேன் யூஸ் பண்ணுறதா இல்லை சைனாக காசாக யூஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைன் யூஸ் பண்ணுறேன். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன், இதுதான் நம்மளுக்கு டேபிள் இருக்குது. இப்போ சைன் அப்படின்னா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். நமக்கு 2 வேல்யூ நோன் வேல்யூவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக ஒரே ஒரு வேல்யூ அன்னோன் வேல்யூவாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ தீட்டா வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆப்போசிட் வேல்யூ எனக்கு தெரியுமாடா? தீட்டா வேல்யூ தெரியும், ஆப்போசிட் வேல்யூ தெரியாது. ஹைப்போட்டெனஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ரெண்டுமே தெரியல, அப்போ இது ஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் பாருங்கள். அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். தீட்டா வேல்யூ தெரியும், அட்ஜசன்ட் தெரியுமா? தெரியாது. அட்ஜசன்ட் வேல்யூ தெரியும். ஸோ அப்போ தீட்டா வேல்யூ தெரியும், அட்ஜசன்ட் வேல்யூ தெரியும், பட் ஹைப்போட்டெனஸ் வேல்யூ நோ, அன்னோன். அப்போ 2 வேல்யூ நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் நம்மளுக்கு எது ஹைப்போட்டெனஸை நம்ம ஃபைன் பண்ணணும்? ஹச்டி தானே ஃபைன் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் சைட் தான் நமக்கு வேணும். இதான் ஆங்கிள் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஹச்டி தான் கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் ஹைட்டு. ஹச்டி ஷோ த ஹைட்டு. ஹச்டி எதை மீன் பண்ணுது? ஹைட்டை மீன் பண்ணுது. அப்போ இந்த தான் நம்மளுக்கு வேணும், ஆப்போசிட் சைட் தான் வேணும். பட் இங்கே ரெண்டுமே அன்னோன் வேல்யூவாக இருந்தாலுமே நம்ம என்னது ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா ஹைப்போட்டெனஸ் தான் இங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு வந்து என்னது? ஹைட்டு தான் தேவை. இப்போ டேன் எடுத்துக்கிறோமே, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. தீட்டா வேல்யூ தெரியும், அட்ஜசன்ட் வேல்யூ தெரியும், பட் ஆப்போசிட் வேல்யூ தெரியாது. ஸோ இதுதான் ஆப்போசிட் வேல்யூ. பாருங்கள், நம்ம இப்போ இதிலேருந்து நம்ம ஆப்போசிட் வேல்யூ ஃபைன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம ஆப்போசிட் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாமா? ஹைட்டு கிடச்சிரும். ஸோ அப்போ எந்த டேபிள் யூஸ் பண்ணால்? டேர்னு தான் யூஸ் பண்ணுறது. பாருங்கள், இதுவும் ரெண்டுமே அன்னோன் வேல்யூ, ஒரே ஒரு அன்னோன் வேல்யூடா. ரெண்டுமே நோன் வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ அன்னோன் வேல்யூ. இங்கேயும் அப்படி தானே இருக்குது மிஸ். அப்போ ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. நம்மளுக்கு வந்து ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் டேர்ன் எடுத்துக்கணும். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் மீன் ஹச்டி, ஏன்னா இங்கே தான் ஆங்கிள் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 60. ஸோ தீட்டா வந்து 42 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஹச்டி பை 60. டேர்னுக்கு நேராக 42 டிகிரியில் பார்க்கணும். டேர்ன் டேபிளில் 42 டிகிரிக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஹைட்டு 54.0240 வரும். நம்ம 2 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஹைட்டு. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.